நான் மற்றவங்க மாதிரி எதாவது கனவு உலகில் வாழ்கிறவனும் கிடையாது. யதார்த்தத்தில் இருக்கிறவன். உறுதியாக கால சூழ்நிலை அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி தாவேக்கா இருக்குது. அதுக்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார், திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார். எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடியாருக்கு தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது. எங்கள் அம்மா இவங்க மனைவி பிள்ளைகள் புகார் கொடுத்ததுனால் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது இவர் வருவாய்த்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் செங்கோட்டையன். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையனை, செல்லா காசாக இருந்த செங்கோட்டையனை எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் மீண்டும் கல்வி அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த அவரை நீ நல்லவனா இருந்தா இப்போ சொல்றாரு யார் பேச்சோ கேட்டு யாரையோ ஸ்டாலினை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக டைரக்டாக திமுக போயிட்டா அதிமுக ஓட ஓட உதைப்பானு பயந்து நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நம்முடன் அதிமுகவின் பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSA மணிமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல நலம், நலமறியாவல். ஓகே. அதிமுகவில் இப்போது செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்டார். என்ன காரணம்னா அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தில் கேடுலாம் விளைவிச்சு அப்படி கொடுத்துருந்தார். இப்போ அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுள்ளார். இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு இன்னும் பலம் குறைஞ்சதாக சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்கள் கருத்து என்னென்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சசிகலா, தினகரன், OPS இவங்களாம் கட்சி விட்டு போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடல். இந்த கடலில் ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கெட்டியாக இருக்கலாம், ஒரு ஜக்காக இருக்கலாம், ஒரு மக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மக்கு தண்ணி தான் செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அவர் பசுத்தோல் போத்திய புலி என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு அவரை 1991 அவர் அமைச்சராக வந்த காலத்திலிருந்து அவரோடு நன்றாக பழகியவன். அவரை பற்றி அனைத்தும் தெரியும் எனக்கு. ஒரு சிலவற்றை மட்டும் நான் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய வாழ்நாள் பொதுச் செயலாளர், மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து இந்த கழகத்தை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புனிதவதி மாதர்குல மாணிக்கம், புரட்சி தலைவி அம்மா கட்டி காத்த கட்சியை இன்றைய தினம் இந்த மண்ணின் மைந்தராக, புரட்சி தமிழராக, வாழ்நாள் பொதுச்செயலராக இன்றைக்கு எத்தனையோ இன்னல்கள், துன்பங்கள், சோதனைகள், ஈச்சி பேச்சு அத்தனையும் தாங்கி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற காவல் தெய்வம் எங்களுடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார். அவரை போய் எங்கள் அம்மா இவங்க மனைவி பிள்ளைகள் புகார் கொடுத்ததுனால் நான் எம்எல்ஏவாக இருக்கும்போது இவர் வருவாய்த்துறை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டவர் செங்கோட்டையன். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அப்படிப்பட்ட ஒரு செங்கோட்டையனை, செல்லா காசாக இருந்த செங்கோட்டையனை எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் மீண்டும் கல்வி அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்த அவரை நீ நல்லவனா இருந்தா இப்போ சொல்கிறாரு யார் பேச்சோ கேட்டு யாரையோ ஸ்டாலினை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக டைரக்டாக திமுக போயிட்டா அதிமுக ஓட ஓட உதைப்பானு பயந்து இன்றைக்கி OPS கிட்டேயும், தினகரன் கிட்டேயும், சசிகலா கிட்டேயும், இவங்களாம் யார்? இந்த அதிமுக வைத்து அட்டை போல் ரத்தத்தை உறிந்து எடுத்தவர்கள். அம்மா கழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காக வாழ்ந்த மனித புனிதவதி. ஆனால் அம்மாவை வைத்து கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடித்து அம்மாவுக்கு அவப்பை ஏற்படுத்தி அம்மா மறைவின் போது கூட
லொட்டை கையில் பால் பாக்கெட்டில் பால் ஊற்றுனவங்க இந்த அம்மா சசிகலா. நாங்கள் இவரெல்லாம் இன்றைக்கி எங்கள் எடப்பாடியார் ரத்தம் கொதிக்குது எனக்கு. செங்கோட்டை நேரம் தான் செருப்பு கட்டி அடிச்சிருப்பேன். அந்த செங்கோட்டையனை அமைச்சர் பதவியில் வைத்து அழகு பார்த்த எடப்பாடியாரை ஏ1 சொல்ல தகுமா? நல்லா யோசிச்சுப்பார். இதை அதிமுக தொண்டை ஏற்பானா? புரிஞ்சுக்கணும். அது மட்டும் நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன். இவர் பதவி போயிடுச்சு. நான் அப்போ பேரவை ஒன்றிய செயலராக இருந்தேன். நான் இங்கேருந்து வேன்லேயும் அம்பாசிடர் கார்லேயும், அப்போ அம்பாசிடர் கார் வச்சுருந்தேன், கூட்டின்னு போவேன். இவர் ஈரோட்லேருந்து வரும்போதே நான் ஸ்டேஷனில் நின்றுருப்பேன். கூட்டின்னு போய் விட்டுட்டு காலையில் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு அது அப்படியே கோர்ட்டுக்கு போயிட்டு வருவோம். இது ரொட்டீனாக இவர் எப்பப்போலாம் கோர்ட்டு சென்னைக்கு வராரு அப்போலாம் நான் தான் கூட இருப்பேன். இவர்கிட்ட காசு வாங்கினு இல்லை, என் வீட்டு காசை செலவு பண்ணிக்கினேன். அது மட்டும் இல்லாமல் யாராவது தலைமங்களை போய் சேரணும் வந்தாங்கன்னா மணிமா நான் அவனுக்கு காசு கொடுன்னுவார். 5000 கொடு, 10,000 கொடுவார், கொடுப்பேன். அப்படிலாம் ஏன்னா நீ நினச்சிக்கூடாது, ஓ அண்ணன் செங்கோட்டையன் கூட இருந்து நல்லா சம்பாதிச்சா சாப்பிட்ருப்பார். ஒரு சிங்கிள் டீ கூட குடிச்சது கிடையாது. அப்போது அந்த நேரத்தில் நான் கோர்ட்டுக்கெலாம் போவேன், ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அதான் இது ஹைலைட்டு புரிஞ்சுக்கோ. ஒரு பெரிய மிஷின் இருந்தது, அது ஆட்டோமேட்டிக் மிஷினா. நான் மிஷின்னார். இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்கிறாங்களே எல்லாம். கழகம் முன்னோடி, கழகம் அம்மா மேலே விசுவாசம் கொண்டு ஒரு புரட்சித்தலைவர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மேலே விசுவாசம். கரெக்டு தான். என் கள்ள டிக்கெட்டு போட்டேன். கள்ள நோட்டு மாதிரி அரசுக்கு போக வேண்டிய வருமானத்தையே தடுத்து கள்ளத்தனமாக டிக்கெட் ஆட்டோமேட்டிக் மிஷினில் டைப் பண்ணி அந்த பேப்பர் பண்டல் வச்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட்டு அடிச்சு அனுப்பிச்சிடும். அந்த டிக்கெட் அரசுக்கு போக வேண்டிய வருமானத்தை தடுத்து இவர் வீட்டுக்கு கொண்டு போனவர் செங்கோட்டையன். அதில் இவர் ஏ1. இவர் போயிட்டு மற்றவங்களை ஏ1 சொல்லக்கூடாது, சொல்ல தகுதி இல்லாதவர் செங்கோட்டையன். நீங்கள் இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, ஆனாலுமே இயக்குவது உங்களை அதிமுக இயக்குவதே பாஜகன்ற சில பேர். ஆனால் என்னங்க பாஜக எங்களை ஏற்கிறதா இருந்தால் நாங்கள் எங்கள் நாடாளுமன்ற தேர்தல் போது கூட்டு வச்சுக்கல? பதில் சொல்லுங்க தம்பி. கூட்டணி ஆமாம் முரண் ரத்து பண்ணி கூட்டணி யார் நிற்க வைக்கணும், யார் எப்படி கட்சி, யார் கவுண்டர் கொடுக்கணும். ஒரு புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழித்தோன்றலா, 2 பேருடைய வழித்தோன்றலாம் இன்றைக்கு கழகத்தை ஆட்சி 4 ஆண்டுகாலம் ஆட்சி நடத்தி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் மேலே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இன்றைக்கி ஆண்மை மிக்க தலைவர் எங்களுடைய எடப்பாடியார். இன்றைக்கி அவர் சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சட்டமன்றத்தில் பேசும்போது அவருடைய பேச்சு, அவருடைய எதிர்த்து வைக்கிற திணறாங்க. ஸ்டாலின் திணறாங்க, பேச பதில் சொல்ல முடியலங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு வருங்காலத்தில் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரலன்னா வருவார், 100% வருவார். இவங்க கூட்டணி பலத்தை வச்சு பூச்சி காட்டினுக்கிறான். கூட்டணியெல்லாம் தூளாகி தமிழக மக்கள் பொங்கி எழுந்தால் புரட்சி வெடிப்பது போல் எடப்பாடியார் தனிப்பெரும்பான்மையோட தமிழகத்தின் முதலமைச்சராக வருவது நிச்சயம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தம்பி. ஆளுங்குள சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அவர் என்ன தான் ஓபிஎஸ்சின் ஆதரவாளராக இருந்தாலுமே ஒரு நேரத்தில் அதிமுகவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஓபிஎஸோடு இருந்திருக்காரு. இப்போ போயிட்டு திமுகவில் இணைஞ்சிருக்காரு. உங்கள் கருத்து என்ன இதுக்கு? அவர் அதை விட செத்து போயிருக்கலாம். உன்னை உருவாக்குன்னு அதிமுக. உங்கள் அப்பா இருந்தது புரட்சி தலைவர்கிட்ட, நீ இருந்தது புரட்சி தலைவர் அம்மா கிட்ட. அரசு பதவியில், அமைச்சர் பதவியிலேருந்து, நாடாளுமன்ற பதவியிலிருந்து, சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலேயும் அனுபவித்து விட்டு இவர் யார் பின்னாடி போனார்? யார் பின்னாடி? ஓபிஎஸ் பின்னாடி போனார். ஓபிஎஸ் உடைய அதாவது நீலசாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராசாவேசம் கலந்து போச்சு டும் டும்ன்ற மாதிரி இவர் நீலசாயம் வெளுத்து போச்சு. இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாடு அறியும். ஏன்னா இவர் நல்லவராக உண்மையில் இருந்திருந்தால் இங்கே இருந்து போராடி பதவி பெற்றிருக்கணும். அதை ஒரு திருடன் மாதிரி எங்களுடைய, அதாவது அம்மாவே தெய்வம் கழகமே கோயில் என்று சொன்ன அந்த கோவிலை எங்களுடைய தலைமை கழகத்தை அடித்து உடச்சி கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாம் திருடின்னு போகிற திருட்டு பையன் பின்னாடி போனிய அன்றைக்கே நீ தூக்கி எறிஞ்சிட்டு இந்த கழகத்தை யார் காப்பாற்றுகிறார், இந்த கழகத்தை யார் காப்பாற்ற முடியும் சொல்லி நினச்சி சிந்தித்து பார்த்து
திரும்பி வந்து மனோஜ் பாண்டியன் எங்கள் எடப்பாடியார் கூட கை கோத்திருந்தா இவர் திராவிடத்தை பற்றியும் திராவிட பாரம்பரியத்தை பற்றியும் திராவிட கொள்கைகளை பற்றியும் பேசுகிற இந்த தமிழர் ஏங்க ஆந்திராவிலேருந்து வந்து கூட்டணி பலத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழனே இல்லாத இவங்க அப்பை இவன் கருணாநிதி ஸ்டாலின் இவங்க பையன் முகநிதி இவன் எல்லாம் இன்பநிதி இவன் எல்லாம் ஆளணும் என்பதற்காக தமிழனை அவ்வளோ முட்டாளாம் பைத்தியக்காரனுங்களா? இவன் கூட்டணி இந்த கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் சூடு சொரண ஈனமான ரோஷம் இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த மண்ணின் மைந்தர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னல அணி அணியாக அணி சேர்ந்து அவர் களத்தை வடுபடு நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. தமிழக மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு எடப்பாடியாரை விட்டால் வேறு நாதி இல்லை. இன்று சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. நாளைக்கு ஒரு கொள்ளை கற்பழிப்பு, ஒரு பெண், ஒரு கேள்வி, குழந்தையிலேருந்து கேள்வி வரலையும் பாதுகாப்பு இல்லாத நிலை இன்றைக்கு தமிழகத்திலே. இதெல்லாம் அதாவது ரோபோ மாதிரி டோப்பா வச்சுக்கின்னு இப்படி போனால் அது முதலமைச்சர் வேலை இல்லை. மூளைக்கும் முதலமைச்சருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்கள் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் மாறுவதற்கு 2026 எதிர்நோக்கி இருக்கிறோம். இது யார் கூட்டணி வந்தாலும் வரவில்லாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்நாள் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவது திடமான உறுதி என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது.